வணக்கம் தோழமைகளே. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, பெரும்பாலும் மேகங்கள் கடல்ல நீரை உறிஞ்சித்தான் கருமேகங்களா மாறி நமக்கு மழையா பொழியுதுன்னு கேள்விப்பட்டிருப்போம். அது எப்படி நீர்ச்சூழல் ஏற்படுத்தி தண்ணீர் எடுக்குது? பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தாலும் இது ரொம்பவே ஒரு ஆபத்தான ஒரு நிகழ்வு. அந்த ஆபத்தையும் மீறி உங்களுக்கெல்லாம் காட்டணுங்கிறதுக்காகவே ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த வீடியோவை எடுத்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேகங்கள் கடலில் தண்ணி எடுக்கிற இந்த நிகழ்வை மீனவர் வழக்கில் என்ன பேர் சொல்கிறாங்கன்னா, குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பகுதி மீனவர்கள் இதை காரம் தண்ணி எடுக்கிற நிகழ்வுன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் ஏரியாவில் என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மார்க் பண்ணி காட்டுறோம் பாருங்கள், அதுதான் காரான்னு சொல்கிற அந்த நீர்ச்சூழல் உருவாகிட்டு இருக்கு. எவ்வளோ வட்டத்தை பாருங்கள், எத்தனை தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன், அந்த நீர்ச்சூழல் எவ்வளவு வேகமாக சுற்றுதுன்னு பாருங்கள். ஓடுற ஓட்டத்தவன ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் ரொம்ப ஆபத்தானது. அந்த நீர்ச்சூழல் பாருங்கள், கீழேருந்து கடல்லேருந்து மேலே மேகங்கள் வரைக்கும் அந்த நீர்ச்சூழல் உருவாகி தண்ணி எந்த அளவுக்கு மேலே வரைக்கும் சுற்றிக்கிட்டு இருக்கு பாருங்கள். பெருசாகிடுச்சுப்பா. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அது சுற்றுற வேகத்துக்கு இதில் நாமெல்லாம் சிக்கணும்னாக்கா போட்டோடு சேர்த்து எந்த திசையில் போய் விழுவோம்னு நமக்கே தெரியாதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தண்ணி எந்த அளவுக்கு எவ்வளவு ஸ்பீடாக சுற்றுதுன்னு பாருங்கள், எந்த அளவுக்கு மேலேயும் போகுதுன்னு பாருங்கள். பார்க்கவே என்னமோ ஒரு யானை தண்ணி எடுக்கிற துப்பிக்கையில் தண்ணி உரியறது போல இருக்குது பாருங்க. வந்துருச்சவன் பக்கத்தில் ஓடுற ஓட்டத்தை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிகழ்வுகள் பெரும்பாலும் சம்மர் டயத்தில், குறிப்பாக சித்திரை மாதங்களில் அதிகமாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த காரான் தண்ணி எடுக்கிற இந்த நிகழ்வு நிகழ்ந்தால் அந்த பருவத்துக்கு நல்லா மழை பெய்யும் அப்படின்ற மாதிரி மீனவர்கள் ஒரு கருத்து சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு நீர்ச்சூழல் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ பாருங்களேன், இன்னொரு நீர்ச்சூழல் உருவாயிடுச்சு. கிட்டத்தட்ட 2 நீர்ச்சூழல் பக்கத்துலேயே அங்கிட்ட இங்கிட்ட சுற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த நீர்ச்சூழல் ஏற்படும் போது நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். அங்கனக்குள்ளேயே குறிப்பிட்ட இடத்துல மட்டும் நின்று மழை பெஞ்சது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. இதாங்க ஃபஸ்ட் டைம் நாங்கள் இவ்வளோ தூரம் பக்கத்தில் பார்த்தது. இதுதான் ஃபஸ்ட் டைம். நல்லா தெரியுது. இந்த உருவாது பாருங்க, இந்த ஒரு கோடு விழுதா, இந்த கிளம்பிருச்சுனாலே மூணாவது. இது சூப்பரா தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நீர்ச்சூழல் பக்கத்துல மழை பெய்யறதும் நல்லா தெரியுது பாருங்களேன். ஃப்ரெண்ட்ஸ், இயற்கை ரொம்ப அழகானது, ஆனால் அதை விட பல மடங்கு ஆபத்தானதும் கூட. அதை தூரத்துலேருந்து ரசிக்கணுமே தவிர பக்கத்தில் போய் அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடாது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு இணைந்திருங்கள் ஒற்றுடன். நன்றி தோழமைகளே.